தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா உங்களை பார்த்தே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வருவாங்களா மாட்டாங்களா? ஐயா ஐயா நீங்களே சொல்லுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வருவாங்களா மாட்டாங்களா? என்னடா அது வருவாங்களா மாட்டாங்கன்னு மொட்டையா சொன்னா என்ன? நம்ம தமிழக முதல்வர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது, அனைத்து எம்பிகளையுமே சேர்த்து கூப்பிட்டு இருக்காரு முக்கியமான விஷயத்துக்கு. சோ அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா, மத்த எம்பிக்கெல்லாம் விசிகாவும் சொல்லிருச்சு, இங்க பாமகவும் எல்லாமே சரின்னு சொல்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வரேன் ஆனா வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு காரணம் இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கணுங்க, அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் வந்து மரிய வில்சன் வந்து இன்னைக்கு எல்லா திட்டத்திலயுமே ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயான்னு சொல்றீங்களே, நான் ஒண்ணு சொல்றேன் அதை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்துல நேத்து இந்த பட்ஜெட்ல சொன்னாரு. அதையும் டீட்டெயிலா பார்ப்போம். அது கொஞ்சம் ஃபன்னான விஷயம்னு வச்சுங்களேன். இதை அடுத்து மிக மிக பிளாஷ் பிரேக்கிங் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க. அது வந்து விஜய் சங்கீதா அவர்களோட, முதல்வர் விஜய் அவர்களோடவும் சங்கீதா அவர்களோட விவாகரத்து வந்து எல்லாரும் அதுல வச்சு குளிர்காலம்னு பார்த்தாங்க. அதெல்லாம் இப்ப நடக்காது அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு நம்ம மகன் விஜய் அவர்களோட மகன் பேசும் போதே நினைச்சேன், ஜாசன் பேசும் போதே ரைட்டு, இது ஏதோ இருக்குது, நல்லதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அத்தனை பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இது கூடியவர்கள் ஒரு நல்ல செய்தி வருதுன்னு, காது குளிர நல்ல செய்தி வந்திருக்கு. இதை பத்தியும் டீட்டெயிலா பார்ப்போம். அது ஆரம்பத்துல இருந்து பார்க்கணும். கடைசியா திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைக்கு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுங்க. அந்த மாபெரும் கூட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னு வைங்களேன், அசந்து போயிருவீங்க. சும்மா பிடிக்கல, ஊரே பிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை விஜய் அலை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அலை வந்துருச்சோ அப்படிங்கிற பயமே எனக்கு வந்துருச்சுன்னா பாத்துங்களேன். அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு பெரிய கூட்டத்தை சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. விஷயம் இருக்கு இருக்கு இல்லாம இல்ல. அது இல்லாம அந்த கூட்டத்துல பேசின பேச்சுகள் தான் அங்க மேட்ரே. வரையா எனக்கு நானும் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி இருந்துச்சு. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இந்த 4 விஷயம் தான் முக்கியமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படியே எழுத்தீங்கன்னா அதில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பெரிய உந்துலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நம்ம மொபைலுக்கு வரும். லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயமா பாத்தீங்கன்னா, நீங்க வருவீங்களா மாட்டீங்களா ஐயா அப்படின்னு வந்து மக்கள் எல்லாம் கேட்டது. நானும் உங்ககிட்ட கேட்டேன். அவங்க கண்டிப்பா வர்றதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஏன் அப்படின்னா, நாங்க மேகதாது பிரச்சனைக்கு வந்து அனைத்து கட்சிகள் கூட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா அதையே கேட்கல, நீங்க கூப்பிட்டா நாங்க வந்துடணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்குள்ள இருக்கும்ல. இருக்குமா இருக்காது, நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தாலுமே இது ஒரு காரணமா இல்ல. இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயங்கள். ஆனா மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அனைத்து கட்சிகள் அனைத்து எம்பிக்கள் கூட்டம் கூட்டுறதுக்கு டெல்லி கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மத்திய அரசுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறது தான், அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான். என்ன அழுத்தம்? நமக்கு தேவையான நிறைய பினான்சியலா உங்க நிதி வந்து விடுவிக்கணும். விடுவிச்சாதான் நம்மளோட திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதை பத்தி ஒருங்கிணைந்து பேச வேண்டிய கட்டாயம். இன்னும் மிக மிக முக்கியமானது டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. இந்த தொகுதி மறுவரைவு பண்ணுனாங்கன்னா நம்மளோட எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாகும். ஆனா வட மாநிலங்களில் இருக்கிற எம்பிகளோட எண்ணிக்கை ரொம்ப 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 அதிகமாகும். அதனால நம்மளோட வாய்ஸ் குறையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்தில இருந்தே எதிர்த்துக்கிட்டு தான் வருது. இப்ப எங்க எடுத்துட்டு வருது. இப்ப பிரச்சனை என்னன்னா, திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கும் போது எதிர்த்தாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணின்னு என்ன இருக்குது? விசிக இல்ல, மத்த எல்லா கட்சிகளுமே சொல்ற மதிமுக இல்ல. சோ இப்போ வந்து தேமுதிகவும் நம்ம அந்நியார் அவர்கள் வந்து விஜய் அப்படியே 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 சாந்தப்படுத்துற மாதிரியே பேசி பேசி ஓரளவு கிட்ட வந்துட்டாங்க, கிட்ட நெருங்கிட்டாங்க. ஆதரவு தர்ற மாதிரியே இன்னைக்கு கூட கூட்டத்தொடர்ல நம்ம சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போது, நான் அவரை வந்து எப்படி எங்க முதல்வர் விஜயை தொட்டா நாங்க சும்மா இருப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே பழம் நழுவி பாலில் விழப்போகிறது அப்படிங்கிற மாதிரி. சோ விஜயகாந்த் அவர்களோட கட்சியும் வந்து இங்க சேரப்போகுது. சோ ஒட்டுமொத்தமா பார்த்தோன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4 அப்படின்னு என்னன்னா இப்படிதான் முடிவு வச்சுக்கணும். ஒண்ணும் இல்லைன்னு தான். மீதி இருக்கிற அங்கங்க சேதற இயக்கம் மாதிரி தான் இருக்கும். சோ அந்த இயக்கத்தை வச்சுக்கிட்டுலாம் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போடுற கணக்கு என்னன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட இணக்கமான சூழ்நிலையில இருந்தா மட்டும்தான் நாம இருக்கிற காலமும் சுமூகம் ஓட்ட முடியும். இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம் கேட்கிற கேள்விக்கும் அவங்க எடுத்து வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ்க்கும் நம்மளால சமாளிக்க முடியாது. ஐயா எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்ததுனால டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை இதுக்கு வந்து நீங்க வந்து இன்னைக்கு எம்பிகள் எல்லாம் சேர்ந்து தமிழக முதல்வருக்கு ஆதரவு தர மாதிரி பேசிவிட்டா அங்கிருந்து அழுத்தம் வந்து வராதா? இங்க திராவிட முன்னேற்ற ஸ்டாலின் ஐயா வந்து என்னப்பா அது இப்படி ஆகி போச்சு. அதனால அவங்க கண்டிப்பா வர்றதுக்கான சான்ஸ் வந்து குறைவுன்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை வந்துட்டா சந்தோஷம் தான். சோ இவங்க இப்படி ஒரு மனக்கணக்கு உள்ள போட்டுட்டு இருக்காங்க. நீ என்னை அங்க கூட்டது
எங்க நான் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டு சொன்னேன், எங்க அப்பா சொன்னாரு, அதையும் நீ கேட்கல. ஆனா நீ கேட்டோன்னே நான் வரணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, மத்திய அரசோட இணக்கமான சூழ்நிலை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம எதிர்காலம் நம்மளோட அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற இரு காரணங்களுக்காக கண்டிப்பா இது ஒரு சம்பவம் நடக்க போது. நாளைக்கு இந்த வீடியோ வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். சரிப்பா, இந்த விஷயத்தை பேசிட்டே மரிய வில்சன் அவர்கள் வந்து ஸ்டாலின் ஐயாவையே தாக்கி தாக்கி பேசினாரு. என்ன அப்படின்னு வர ஒன்னே இல்லைங்க. இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து அத்தனை பேருமே வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வந்து பேர் மாத்தி வச்சிருக்கிற எதா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட எத்தனை திட்டங்களோ அங்க திட்டங்கள் உயிரோடு இருக்கும் வரை, பேர் மாத்தினாலும் அந்த திட்டம் செயல்படுத்தும் வரை, அந்த திட்டத்தையே அழித்து துடைத்து எரியும் வரை அதில் ஸ்டாலின் ஐயா இருப்பார், எங்களுடைய கட்சி தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேருமே ஸ்மார்ட் தட்டி சொன்னாங்க. உடனே மரிய வில்சன் அப்படி எந்திரிச்சா இருப்பாருங்க. எந்திரிச்சோன்னு ஒரே வார்த்தை பட்டுன்னு பண்ணுங்க. அப்படியெல்லாம் நீங்க மார்த்தட்டிக்கிறது ஒரு விதத்துல இருந்தாலுமே அவர் வாங்கி வச்ச கடனையும் அவரோட பேர்லயே தானே இருக்கணும். அது எப்படி கடனை மட்டும் நான் வாங்கல, திட்டத்தை மட்டும் வச்சுங்க. கடன் வாங்கி திட்டம் செய்யறதுக்கு என்னையா திட்டம்? நீ இந்த பக்கம் கடனை வாங்கி இங்க திட்டம் செஞ்சு வச்சுட்டு அந்த கடனை அடைச்சிட்டு போயிருந்தால நீங்க வந்து திட்டத்துக்கு மாறு தட்டி சொல்லிக்கணும். ஆனா கடனும் அப்படியே இருக்குது, கடனை நாங்க கட்டணும். அப்ப அந்த திட்டத்துக்கு பெருமை, அந்த திட்டத்தை ஒரு கடன் உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறான், அந்த கடனை அடைக்கிறவன் வல்லவனா இல்ல கடனை வாங்கி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டவன் இதுவனா? ஊரை விட்டு ஓடி போயிட்டா நான் இங்க கம்பேர் பண்ணல, தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் உதாரணத்துக்கு சொன்னேன். சோ இங்க இப்படி கடனை வாங்கி திட்டங்களை செயல்படுத்திய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பெருமை சேரணுமா, இல்ல திட்டத்தை செயல்படுத்தியாச்சு அதுக்கு நியாயமான முறையில உண்மையான தலைவர்கள் பெயர்ல அந்த திட்டத்துக்கு சரியான யார் தலைவர் பெயரை வைக்கணும் அப்படிங்கிற பெயர் மாற்றி அந்த கடனை ஃபுல்லா நான் ஏத்து நான் அடைக்கிறேன், அதுக்காக அயராது பாடுபடுறேன் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வல்லவனா? யோசிச்சு பாருங்க. சோ இவ்வளவு பெரிய திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடிய, கடனை அடைக்கக்கூடிய திறமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது. அதனால அந்த திட்டத்திற்கும் நாங்க தான் பொறுப்பு, அந்த கடனுக்கும் நாங்க தான் பொறுப்பு. சோ ஒட்டுமொத்த இந்த எல்லா விஷயத்துக்குமே நாங்க தான் மாறுதட்டிக்கணும், நாங்க தான் பெருமை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் அவர் சொன்னாரு, கடனை வேணா நீங்க பேர் எழுதிக்கிறீங்களா, வேணா உங்க வீட்டு கடன் நீங்க வாங்கி வச்சது உங்க சொத்துக்கெல்லாம் எழுதி வச்சு அந்த திட்டத்தை அடைச்சு விடுங்க, உங்க பேரு நீங்க உங்க பேர்லயே வச்சுங்க அப்படின்னு வந்து சொல்லலாமா? இதுக்கெல்லாம் வர மாட்டீங்களே. சோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் சொன்னேன். விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களோட விவாகரத்து வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க, முடிவுக்கே வந்துருச்சு. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட டிசம்பர் மாசத்துல ஆரம்பிச்ச பஞ்சாயத்து இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. 7ன்னு நினைக்கிறேன் இந்த தேதியோட முடிஞ்சு போச்சு. என்னன்னா அவங்களோட பிரச்சனை என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து வேற ஒருவரோட தொடர்பு இருக்குது விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் முக்கியமா அந்த விஷயத்தை பிரதானமா எடுத்து வச்சுக்கிட்டு சங்கீதா அவர்கள் வந்து பேசிக்கிட்டு வந்தாங்க. நான் ஏற்கனவே இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், குடும்ப பிரச்சனை யாரும் எடுத்து பேசாதீங்க, நம்ம தொண்டர்களுக்கே நாம சில அறிவுலாம் கொடுத்துறோம். அவங்களோட கணவன் மனைவி உறவுக்குள்ள சங்கீதா அவர்கள் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த அரசியல் பிரச்சார சமயத்துல, அதாவது பிரச்சார டைம்ல வந்து அவங்க கேஸ் போட்டாங்க வந்தாங்க, இவங்க இந்த டைம்ல கேஸ் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம தொண்டர்களே தம்பிகளை கூட வந்து வசைப்பாட்டுனீங்க. அது வேண்டான்னு தான் சொன்னேன். ஏன்னா இது வந்து மனக்கசப்பு, மனதளவில் பாதிக்கப்பட்டது. இது மனமளவில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மருந்து இருக்குது, அது காலம் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்காது. அதனால அதுக்குள்ள போகாதீங்க. எனக்கா இருந்தாலும் அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன். அதே மாதிரி என் வாய் முகூர்த்தம் படிச்சிருச்சு, இன்னைக்கு வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இவ்வளவு இடைப்பட்ட காலத்திலையும் அவங்களோட பிள்ளைகள் 2 பேருமே அப்பா அம்மாவை திட்டுறதோ, அவங்க வந்து இவங்க அப்படி எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுறதோ இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம், இவங்கள் பிரிந்து இருந்தாலும் அப்பா அம்மா ஒழுக்கத்தின் பேரிலேயே இந்த இரு குழந்தைகளும் சஞ்சய் அவர்களும் சரி, அவங்க மகள் சரி, இவங்க 2 பேருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களாகவே இவ்வளவு ஃப்ரேம் ஆகி இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் முதல்வர் விஜய் அவர்களும் அவரோட மனைவி சங்கீதா அவர்களும் தான். ஏன்னா பல பிள்ளைங்களை எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, விஜய் சேதுபதியோட மகன் பேசுக்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகி ட்ரோல் ஆகி அப்படி சின்னாபண்ணம் ஆயிட்டாரு. எங்க அப்பா வேற நான் வேற அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த பக்கம். என் மார்க்கண்டேயன் மகன் அவர்கள் பேசுனது வந்து அது அநாகரிகமான வார்த்தை, வேற ஒருவரோட பர்சனல் குள்ள பூந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு தெரிஞ்சது. சோ இது மாதிரி பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் போது உண்மையிலுமே அவங்க அப்பா மேலாம் குறை சொல்ல மாட்டேன், பட் இது மாதிரி வார்த்தைகள்லாம் பொது வெளியில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கேர்ஃபுல்லா நாம ஒரு பிரபலத்தோட பையன் அப்படிங்கிற ஒரு மனசுல வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா இங்க சஞ்சய் அவர்களுக்கு வந்து உண்மையிலுமே சொல்றது, நம்ம அப்பாவுக்கு எந்த வகையிலையும் கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க சென்சிட்டிவா
ஒரு ஒரு விஷயம் கவனத்தோடவே கையாண்டாங்க அப்படிங்கிறதா. அதனாலதான் இவ்வளவு இடைப்பட்ட காலத்திலேயும் எந்த ஒரு பேரையும் எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அவங்க பர்சனலான விஷயத்தை, இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமே வரல அப்படிங்கிறது. மீதி சுற்று வளைக்கப்பட்ட அந்த கான்ஸ்பிரசி, அந்த திட்டங்கள், அந்த செயல்கள், அந்த பேச்சுகள், இது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரூமராவே தான் கிளப்பிட்டு இருந்தாங்க. அது அரசியல் சார்ந்த விஷயங்கள். ஒருவேளை விஜய் அவர்கள் வராது இருந்திருந்தா அது உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துக்குள்ளே அடங்கி இருக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா இவ்வளவு விஷயங்கள் வந்ததுக்கு காரணம் அரசியல் வந்ததுனால அதை ஊதி 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 பெருசாக்குனது நம்மளுடைய எதிரிகளும் எதிரி கட்சிகளும் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை சார்ந்த தலைவர்களும் நண்பர்களும் எதிரிகள் அப்படின்னு, அதாவது நண்பர்கள் யாரு, முதுகுலுக்கு உத்தர நண்பர்கள் சொல்றேன். சோ இத்தனை பேர் பண்ணின விஷயங்கள் தான் இவ்வளவு பெரிய விஷயமா ஆயிருக்கு. சரி, ரைட்டு, எது எப்படியோ கடைசியில எண்ட் ஆஃப் த டே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு தான். கடைசியா ஒரு விஷயம், நாம மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, விஜயோட அலை மறுபடியும் வந்துருச்சோ, முதல்வர் விஜய் அவர்களோட அலை இது வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம். மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தருமாறு மிக பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்களா, பார்த்த உடனே எனக்கு இதை பார்க்கும் போது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறீங்க. ஆனா கண்டன ஆர்ப்பாட்டம் யாருக்கு எதிராக நிக்கிறோம்னே தெரியாது வந்தவங்க யாரா இருக்கும். உண்மையிலுமே சொல்றேன், ஒண்ணு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறது நான் தெளிவா சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது கருப்பு சிவப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக கண்டன போராட்டம் நடத்தணும். அதுதான் இந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல, இப்படி ஜெகஜோதியா இருந்துச்சா, 4 பேர் அந்த பக்கம் 5 6 அவ்வளவுதான் நிக்க வச்சுக்கிட்டு இருந்தது. அப்படியே நின்னா பொதுக்கூட்டம், படுத்தா மாநாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அவ்வளவு இது. சரி, ரைட், அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை நோட் பண்ணீங்களா, மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மாபெரும் இருக்கிறதே 4-5 பேர், இதுல எங்கேயா மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்? இதுல வேற தப்பும் தவறுமா வேற சொல்லிட்டு இருக்குது. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற வேற ஒரு வார்த்தையை சொல்லி இது ஒண்ணு. எனக்கு இந்த கண்டன இந்த பேசுனதும் ஓகே, இந்த விஷயங்களும் சரி, ஆனா எதுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதை சொல்லுங்க. அந்த கண்டென்ட்டே தெரியாம அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்னையா நியாயம்? ஸோ இவ்வளவு விஷயங்களையும் பார்க்கும்போதுதான் எனக்கு முக்கியமா ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. இங்க வந்தவங்க எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் அவங்க வாயில தெள்ள தெளிவா வந்துடும். இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகம்னு சொல்றோம்ல, அங்க இருந்தவர்கள் எல்லாமே ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கிற கூட்டம் யாரா இருக்கும், ஒண்ணு தமிழக வெற்றி கழகமா இருக்கும், இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கும். தமிழக வெற்றி கழகம் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை ஏதோ ஒண்ணு போற வழியில இருந்திருப்பாங்க, காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கணும். அவரு இல்லப்பா நான் அதிமுக சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னா, அதிமுக தானே சேர்ந்தீங்க, அண்ணா திமுக சேர்ந்தீங்க, வாங்கப்பா நில்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் பழக்கத்தோசல் கொடியை பிடிச்சிக்கிட்டு காசு 200 ரூபாய் வாங்கிட்டு ஒரு கொடி பிடிச்சினா கண்டிக்கிறோம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறோம். ஐயோ, நம்ம எப்பயும் பழக்கத்தோசல அதிமுகவுக்கு பேசுவோம், பேசி உதயநிதி ஸ்டாலினே வந்துருச்சே, மாத்தி பேசு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பழக்க தோசையில வந்த விஷயங்கள் தான் அது காட்டி கொடுத்துருச்சு. இவங்க வேற கட்சியில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களை சார்ந்தவர்களை எங்க போயிருக்கிறாங்க, எங்கேயாவது தப்பா நடக்குமா, இல்ல எங்கேயாவது விஷயங்கள் குளறுபடிகளை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேட போயிருப்பாங்க. அவங்களும் தேடி பாக்குறாங்க, ஒரு விஷயமே சிக்கல. அது சட்டமன்றத்துல நல்லாவே தெரியுது. இவங்க கேட்கிற கேள்விக்கு அங்க டக்குன்னு பதில் வருது. சோ இப்படிப்பட்ட விஷயங்களா இருக்கும் போது இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன். ஏன்னா தவறுகளை கண்டுபிடிக்க இங்க ஒரு தவறு இல்லாத ஒரு நாடாக மாறிக்கிட்டு இருக்குது. அது நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு பெரியங்கிறத விட ஒரு அபாரமான ஒரு மாற்றம்னு தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.